Hi viewers, welcome to ஆத்து சமையல். இன்றைக்கி ஒரு ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி தான். ஒரு 10 மினிட்ஸில் எப்படி கோவில் புளியோதரை புளி கூட ஊற போட வேண்டியதில்லை, நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆக்சுவலாக இந்த வறுத்து அரைக்க வேண்டிய பொருட்களை நீங்கள் அரைச்சி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. காலம்பரை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக இதை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டே உங்களுக்கு இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை பார்த்திங்கன்னா எல்லாமே தனித்தனியாக நான் வறுத்து எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, உளுந்து, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வெந்தயம், அதுக்கப்புறம் தனியா, அப்புறம் நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் கருப்பு எள்ளு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி சின்ன சின்னதாக நான் அதை வச்சுருக்கேன், பிட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு 15லேருந்து ஒரு 18 மிளகா கிட்ட நான் எடுத்து நான் இதெல்லாம் வறுத்து எடுத்துட்டேன் தனித்தனியாக. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நான் அந்த சூடான அந்த வாணலி, அயன் வாணலி உங்களுக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமும் கொஞ்சம் நல்லா சூடு இருக்கும். ஸோ அதில் நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா பாருங்கள், அப்போவே கூட ஒன்று கருகிட்டு. ஸோ அதனால் சட்டுன்னு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன் நான். எண்ணெய் விடாமல் இந்த புளியை நல்லா இப்படி நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு எள்ளு போட்டு நீங்கள் நல்லா அதை வெடிக்க விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுந்து தனித்தனியாக போட்டு நல்லா செவக்க நீங்கள் வறுத்து எடுத்துட்டுறணும். அதே மாதிரி வெறும் வாணலியில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க. தனித்தனியாக நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வறுத்து எடுத்துட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்படி அரைக்கணும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது கரெக்டாக அதை பிரகாரம் நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா எள்ளை ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துட்டிங்கன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு எண்ணெய் சேரும் இல்லையா. ஸோ புளி இதெல்லாம் நம்ம இப்போ எப்படி நம்ம அரைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதே ப்ரொசீஜரில் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனியாக நம்ம வறுத்து எடுத்துட்டோம். நல்லா கொஞ்சம் ஆறணும். ஆறாமல் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் மிளகாவை சேர்த்துருக்கேன். மிளகா கூட கொஞ்சம் பருப்பு, 2 பருப்பும் போட்டு நல்லா கொஞ்சம் அந்த மிளகா நல்லா அரையணும் இல்லையா. திப்பி திப்பியாக அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா இந்த மிக்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் நல்லா அரைய விட்டு நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்துக்கணும். இது கூட உப்பும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயமும் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா அரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ மீதி இந்த ஐட்டம்ஸ்லாம் இப்போ அரைச்சி எடுக்கணும். கொஞ்சமாக ஒரு துண்டு நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு பருப்பு எல்லாமே போட்டிருக்கேன், போட்டு இப்படி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எள்ளையும் அதுக்கப்புறம் நான் புளியையும் நான் இப்போ நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எப்படி அரைக்கணுன்றதை பார்க்கலாம். இப்போ இது கூட வெல்லத்தையும் சேர்த்துட்டேன். ஃபஸ்ட்டு மிளகா, கொஞ்சம் பருப்பு, பெருங்காயம், உப்புலாம் போட்டு நான் நல்லா அதை அரைச்சி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த பருப்பு எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துட்டு, இப்போ தனியாக எள்ளையும் அதுக்கப்புறம் புளியையும் இப்போ சேர்த்து
கொஞ்சமாக வெல்லமும் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பொடி ரெடி. இப்போ அந்த பொடியை நம்ம எப்படி தாளிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். தாளித்து அப்படியே சாதம் கலரி நீங்கள் எடுத்திங்கன்னா கோவிலில் கொடுக்குற அந்த புளியோதரை டேஸ்ட் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு இருக்கும். நல்ல காரம் நம்ம சேர்த்ததுனால வரமிளகா போட வேண்டாம். இஃப் சப்போஸ் உங்களுக்கு வரமிளகா இன்னும் காரம் வேணும் அப்படின்னா நல்லா நிறைய நல்லெண்ணெய் விட்டு ஒரு 2 வரமிளகாவை சின்ன சின்னதாக சிசரால் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. மற்றபடி கடுகு, அப்புறம் அதுக்கப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வேர்க்கடலை இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து நல்லா அது செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பொடி எவ்வளோ உங்களுக்கு தேவையோ நம்ம உப்பு போட்டு இந்த மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு சாதம் நம்ம கலரும் போது இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படும். இப்போ இதெல்லாம் நம்ம மஞ்சத்தூள் போடலை இல்லையா, அதனால் இப்போ இந்த தாளிப்பில் நீங்கள் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம சாதம் போட்டு கலரிருக்கேன். ஆனால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கே தெரியும் சாதம் கொஞ்சம் அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கணும் நமக்கு. அப்போ தான் அது நல்லாயிருக்கும் புளியோதரையை பொறுத்த வரைக்கும். அதனால் இன்னும் நீங்கள் ஒரு சின்ன ஒரு தாளிப்பு, ஒரு கடுகு போட்டு நீங்கள் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுது. கோவில் புளியோதரை டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச்.